வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்க நைனாக்குப்பம் தான் வந்திருக்கோம். இந்த நைனாக்குப்பம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உத்தண்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே நைனாக்குப்பத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது 2வது வீடியோ. இன்றைக்கி இங்கே என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே மீனோட ரேட் நன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பீச் ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் அப்போ தான் வரும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு மீன் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கொஞ்சம் ஹை ஆகிடும். இன்றைக்கி வந்து போட் அதிகமாக கடலுக்கு போகலான்னு சொன்னாங்க. காற்று அதிகமாக இருக்கிறனால நீங்கள் போட் அதிகமாக போகல, கம்மியாக தான் போயிருக்கு. அதனால் மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஃபிஷர்மேன் கிட்ட கேட்டேன், அங்கே இருக்கவங்ககிட்ட எப்போ நான் போட்லாம் வரும்னு கேட்டதுக்கு இன்னொரு ½ hour ஆகும், ½ hourல போட்லாம் வந்துன்னு சொன்னாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன போட்டில் வந்து மீன், நண்டு, இறா அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய்ட்டு நம்ம என்னென்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி இறாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா. இந்த பெரிய பெரிய இறாலாம் வந்து 400 ரூபா கூறு. நண்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இறாலாம் அப்படியே துடிக்க இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இறாலாம் எல்லாமே வந்து ஆனால் வளர்ப்பு இறா தான், கடல் இறா கிடையாது. ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது, ஆனால் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொடி இறாலாம் வந்து கூறு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஒருத்தர் 4 கூறு எடுத்துகிட்டு 300 ரூபா கொடுத்தாரு. அந்த கவர் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். அந்த இறா வந்து 300 ரூபா தான். அப்புறம் மடவை மீன் பார்த்தீங்கன்னா கூறு வந்து 200 ரூபா. இது சின்னது. பெருசு வந்து 3 500 ரூபா. அப்புறம் வந்து ஓரா மீன் வந்து கூறு 200 ரூபா. இங்கே ரேட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. நண்டு வந்து எப்படி இருந்தால் ஒரு 10 நண்டு இருக்கும். இது வந்து கூறு வந்து 200 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கூறு 400 ரூபா. நீங்கள் ஒரு கூறாக எடுத்தீங்கன்னா 400 ரூபா, 2 கூறாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 700 ரூபாய்க்கு தருவாங்க. நம்ம கேட்டு தாராளமாக வாங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மடவை மீன் வந்து அது 200 ரூபா. இந்த சின்ன இறா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் கூறு. சின்ன இறா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கறி ஆட்டுக்கறி அந்த மாதிரி தான் இருக்காங்க. குக்கரில் போட்டு அவிச்சு சங்கு உடச்சிட்டு, சங்கு வேணாம்னா உடச்சிட்டு குக்கரில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு அவிக்கணும். அவிச்சு எடுத்து கட் பண்ணி மறுபடியும் நல்லா கழுவிட்டு மறுபடியும் குக்கரில் போட்டு அவிச்சிக்கிட்டு கிரேவி செய்யலாம், வறுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு இருந்தது. இந்த சங்கு கறி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அக்கா வந்து 4 சங்கு எடுத்துக்கு 400 ரூபா கொடுத்தாங்க. நம்ம இதெல்லாம் சங்கு கறி சாப்பிட்டதில்லை, அதனால் நாங்கள் சங்கு கறி வாங்கலை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இறா வந்து 500 ரூபா. நல்லாவே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஆனால் இதெல்லாமே வளர்ப்பேரா தான், கடல் இறா கிடையாது. இந்த 2 கனவா பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொன்னாங்க. 800 ரூபான்றது எனக்கு கம்மின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா வச்சுக்கு மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து 450 ரூபா 500 ரூபா விற்கிறாங்க கிலோ. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கூறு வந்து 200 ரூபா தான். ஆனால் வந்து ரொம்ப பழசாக இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஈலாம் வைக்கிது பாருங்கள். முச்சாலே வந்து அது கொஞ்சம் பழசுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நண்டை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2 போட்டு தான் இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு திரும்பி வந்துருக்குது. அந்த 2 போட்டில் இந்த ஒரு போட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டு வந்துருக்குது. இந்த போட்டில் வந்து இப்போ வந்து சூப்பர் மீன் தான் வந்துருக்குது, சங்கரா மீன் தான் வந்துருக்குது, அப்புறம் ஓரா மீன் வந்துருக்குது, நண்டு வந்துருக்குது. ரேட்டு வந்து நானே அப்படியே ஒரிஜினல் ஐடியா போடுறேன், நீங்களே கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சங்கரா மீன் வந்து இந்த கூறு வந்து 200 ரூபா. ஒரே வாரம் ஒரே ரேட். சங்கரா 200. இது வரையும் 200. இது கேட்டு 500. இது சங்கராலே ஒரு ரகமாக. அது வந்து 5 மீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 500 ரூபா. இந்த மீன் சங்கராவா இல்லையன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. இந்த ஊடா மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபா. 4 மீன் தான் இருக்குது, ஆனால் 300 ரூபா. இதெல்லாம் முதல்ல வந்து 100 ரூபா 150 ரூபா போன மீன் வந்து இன்றைக்கி 300 ரூபா. ஏன்னா வந்து நிறைய பேர் கடலுக்கு இன்றைக்கி போகல, அதனால தான் இந்த ரேட்டு. மீன் கம்மியாக இருந்ததுன்னா மீன் ரேட்டில் அதிகமாக இருக்கும். அது இங்கேன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படி தான்.
யார் 300 அண்ணா எவ்வளோ தருவேன் இது 1500 கம்மி சொல்லு 440 400 அடுத்த போட்டு இந்த போட்டு இன்னொரு போட்டு இப்போ வந்துச்சு. இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் வந்து முக்கால்வாசி வந்து பாறை மீனும் ஊடா மீன் எறா வந்து பெரிய பெரிய எறாங்க. ஒரு எறாவும் எப்படியா இருந்தாலும் ஒரு 200 கிராம் இருக்கும்போது அவ்வளோ பெரிய எறா. நீங்கள் மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டிங்கன்னா மீன் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா வாங்கி போயிடுங்க. ஏன்னா நம்ம ஐஸ் போட்ட மீன்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி மீன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வேறு ஒன்றும் கிடையாது. மீன் அதிகமாக இருந்தாலும் ரேட் அதிகமாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஐஸ் வச்சு பழைய மீன் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஊடா மீன் தான் அதிகமாக இருக்குது. நிறைய ஊடா மீன் தான் இருக்குது. அப்புறம் எறா வந்து ஒரு 10-15 எறா இருக்குது. பெரிய பெரிய எறா. அது என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்க்கலாம் எறா. அப்புறம் இந்த கனவா பாருங்கள், ஓட்டு கனவா வந்து ஒன்றே வந்து 700 சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. 700 கொஞ்சம் அதிகம் தான். 400 இல்லை 350 வாங்கலாம். நம்ம வந்து ஒரு 500 வந்து ஊடா மீன் கேட்டிருக்கோம். உங்களை ஊடா மீன் வந்து எத்தனை ஊடா மீன் வைக்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற எறா தான் வந்து 2000. எல்லாம் வந்து பெரிய பெரிய எறா தான். ஒரு எறா எப்படியா இருந்தாலும் 200 கிராம் கண்டிப்பாக இருக்கும். பெருசு பெருசு எறா. இதில் வந்து வீடியோவில் சின்னதாக தெரியுது, ஆனால் பெரிய பெரிய எறா தான். ஊடா எவ்வளோ ஊடா? கம்மியாக தானே சொல்லிக்கிறேன். இது ஊடா ஒரு ரேட்டு கேளுங்க. ஊடா தான் எவ்வளோ? 500 இந்த போட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு ரொம்ப ஆழம் போல் கரையிலே வந்து மீன் பிடிச்சி வந்திருக்காங்க. அதனால தான் ரொம்ப பொடி மீன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாறை மீன் தான், மஞ்சள் பாறை மீன். ரொம்ப பொடியாக இருக்குது. இது என்ன ரேட்டுக்கு போகணும்னு தெரியல. ஆனால் நான் கேட்கல இது ரேட்டு. கிழங்க நெத்திலி மீன், வெள்ளை கிழங்கு. எவ்வளோ அது கூரை? கூறு 250 கொடு. இது நண்டு எவ்வளோண்ணே? நண்டு 400 கொடு. பட்டில் கேளு. கேளு முடிச்சு அதை கேளுங்க. நண்டுக்கு வராது பார்த்து. இந்த போட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த மீன் தான் மாட்டிருக்கு, வேறு அந்த மீனுமே மாட்டல. ஏன்னா வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால போக முடியல அவங்களுக்கு. உயிர் பயம் அவங்களுக்கு. அதனால் திரும்பிட்டாங்க. நிறைய பேர் திரும்பிட்டாங்க. நிறைய பேர் கடலுக்கெல்லாம் போகல. இப்போ இந்த இறாலாம் பார்த்தீங்கன்னா 500. ஏன்னா வந்து டைகர் ப்ரான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 500 வாங்குறதுக்கு ஆள் இது வாங்கிட்டு போயிடுறாங்க. வேற எங்கே மீன் இல்லை வாங்கி போங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் அடுத்த சந்திக்கலாங்க. நன்றி.